வணக்கம். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதிமுகவைச் சேர்ந்த அந்திரிதாஸ் அவர்களும் அதிமுகவைச் சேர்ந்த ஆவடி குமார் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்ம விவாதத்தினுடைய முதல் செய்தியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் பாரத ரத்னா விருது வழங்குவதற்கான பரிசீலனை மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்குது. ஆனால் அந்த செய்தி வெளியான அந்த தருணத்திலேயே நேதாஜிக்கு பாரத ரத்னா வேண்டாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாக அவர் மரணம் மீது இருக்கக்கூடிய சர்ச்சையை வலியுறுத்தி அவர்கள் அந்த கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி யதார்த்தமாக இந்த செய்தியை படிக்கும்போது நமக்கு எழக்கூடிய கேள்வி, நேதாஜிக்கும் வாஜ்பாய்க்கும் ஒரே நேரத்தில் மத்திய அரசு இந்த விருதை அறிவிக்கிறது என்றால் வாஜ்பாய் கொடுப்பதை எந்த விதமான சர்ச்சையும் எழுந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நேதாஜியும் கூட சேர்த்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? அப்படி சொல்ல முடியாது. வீறு கொண்ட இந்திய விடுதலை போராட்டம் என்பது வெறும் அகிம்சையால் மாத்திரமே தீர்மானிக்கப்படவில்லை. டோக்கியோ நாடு கடந்து டோக்கியோ நகர வீதிகளிலே ஆயுதங்களுக்காக தம் கடந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கின்ற ஒப்பற்ற படையை ஆரம்பித்து அதனுடைய வீச்சின் காரணமாக ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்பது உண்மை. நேதாஜிக்கு எப்பொழுதோ கொடுத்திருக்க வேண்டிய அந்த பாரத ரத்னா இப்போது கொடுத்திருக்கிறார்கள் என்று கூட அவர்கள் குடும்பத்தினர் கொஞ்சம் கலங்கி இருக்கலாம். ஆனால் வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரையிலே அதுக்கு தகுதியானவர். ஆங்கிலத்தை சொல்வார்கள் டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் டைரக்ஷன். ஒரு கொள்கையில ஈடுபாடு, அதற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்ற தன்மை, தளராத தடம் மாறாத உறுதி, தானும் சென்று மற்றவர்களையும் வழிநடத்துகின்ற தன்மையோடு இருக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய பெருந்தன்மை என்பது மூளையை வைத்து அல்ல இதயத்தை வைத்து கணக்கிடப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். நல்ல அறிவார்ந்த மூளையும் இதயம் கொண்ட ஒருங்கிணைந்த மனிதர் தான் வாஜ்பாய் அவர்கள். மாறுபட்ட கருத்து கிடையாது. ஈழப் பிரச்சனையை கூட அதனுடைய ஆழ அகலத்தை வைகோ அவர்கள் சொன்ன பிறகு வியாபாரத்திற்காக கூட நாங்கள் ஆயுதங்களை இலங்கைக்கு விற்க மாட்டோம் என்கின்ற ஒரு மகத்தான மனிதருக்கு இந்த தகுதிக்கு, இந்த பதவிக்கு அவர் பொருத்தமானவர் தான். பாரத ரத்னா பதவிக்கு யார் பொருத்தமில்லை தாண்டி அந்த கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ள காலகட்டமாக பாரதிய ஜனதா அரசு வந்தவுடன் வாஜ்பாய்க்கு தரப்படுகிறது அப்படின்ற சர்ச்சையெல்லாம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த பாரத ரத்னா விருது தரணுன்ட்டு பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க காங்கிரஸ் அரசையே அதை வற்புறுத்தி வந்திருக்காங்க. அதனால் அது ஒன்றும் புதிய செய்தி இல்லை, அது எதிர்பார்க்கப்பட்ட செய்தி தான். அவங்க கோரிக்கை நிறைவேற்றுகின்ற இடத்துல அவங்க இருக்க சொல்ல அதை செய்வாங்கன்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அதை போலவே நேதாஜி அவர்களுக்கு 1992 தரத்துக்கு முன் வந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினர் மறுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நேதாஜி அவர்களுடைய மரணம் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கல. அந்த பதில் கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் செலுத்தாத இந்திய அரசாங்கம் தருகின்ற அந்த மகுடத்தை நாங்கள் அணிந்து கொள்ள மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய அந்த மறுதளிப்பதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய நோக்கம் சரியாக கூட இருக்கலாம். அதனால இந்த அரசாங்கம் அதுக்கான விளக்கத்தை தர வேண்டிய கடமை அதுக்கு இருக்கு. மீண்டும் அந்த இடத்துக்கு தான் வர அந்திரிதாஸ், இப்போ இந்த மரணம் குறித்த சர்ச்சையை தெளிவுபடுத்தாமல் விருது வழங்குவதில் அர்த்தம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரனை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அது நடந்திருக்கிறதோ என்று கூட அவருடைய குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, ஏறக்குறைய இந்தியாவிலே விடுதலை விரும்புகின்ற எல்லோருக்கும் எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வி. ஆக அந்த வகையிலே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாரோ என்கின்ற அந்த எச்சம் வந்திருக்கின்ற காரணத்தால் எப்பொழுதோ கொடுத்திருக்க வேண்டிய அந்த அந்த விருதினை இப்பொழுது காலம் தாழ்த்தி கொடுக்கிறார்கள் என்கின்ற மனவேதனையோடு அவர்கள் மறுதளித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.